கர்ஸ்க் ஒப்லாஸ்ட் ரஷ்யாவோட ஒரு ஒப்லாஸ்ட் கொடையிலான்னு போனாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய உக்ரைனியர்கள் அதாவது தோராயமாக 4700லேருந்து 6300 6500 பேர்த்துக்கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த அளவில் இருக்கக்கூடிய உக்ரைனியர்களை உங்கட்டி எங்கட்டியில் பயங்கரமாக நட்டி அங்கே நடி தட்டிட்டு இருக்காங்க. அது ஏர் ஸ்ட்ரைக் தான். இப்போல்லாம் இந்த கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவும் இல்லாததுனால ஃபேப் 3000 தான் அங்கெல்லாம் பயங்கரமான டெலிவரி நடந்துட்டுருக்கு. அதிகமான ஏர் ஸ்ட்ரைக்குகள் அந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ அது மட்டும் இல்லாமல் பல வழிகளை சுற்றி வளைச்சிட்டாங்க ரஷ்ய தரப்புலேருந்து. அந்த போகக்கூடிய சப்ளை லைனில் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன். அந்த குகை வந்து பார்த்திங்கன்னா மூடிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல, மூடிடுச்சு. ஸோ இப்போ அதனால் மிக பெரும் சிக்கலாக இருக்குது. ஸோ இதனால தான் சொல்கிறேன் 4700லேருந்து 6300 இது யார் கொடுக்குறாங்கன்னா உக்ரைனோட சோர்சஸ் உள்ளே இருப்பாங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக வெளியே வந்திருப்பாங்க இல்லையா, அடிப்பட்டு வெளியே வந்திருப்பாங்க. சில பல டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உக்ரைனில் இருக்கும். நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஏன்னா மேற்குலக நாடுகளோட மீடியெல்லாம் பயங்கரமாக எழுதுறாங்க 10,000 வீரர்கள் அப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் அவ்வளோ இல்லைங்க, 6500 வரைக்கும் இருக்கலாம் அதிகபட்சம் அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த அளவுக்கு தான் உக்ரைனோட வீரர்கள் கர்ஸ்க் ஒப்லாஸ்டுக்குள்ளே இருக்காங்க. அது மாலா லோக்னாலாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறது போல் செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இந்த மாலா லோக்னா நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். அங்கே ஒரு சிறைச்சாலை இருக்குது, உமன்ஸ் பிரிசன். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் டஃப் கொடுத்து ரஷ்யா தரப்பில் ரொம்ப நாள் இழுத்தடிச்சாங்க. உக்ரைனால் பிடிக்கவே முடியல. என்டையராக சுற்றி வளைச்சதுக்கு அப்புறமா ஆர்ட்லரி தாக்குதல்கள் பண்ண சொல்லிட்டு ரஷ்யா அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் த்ரூ ஆப்ரேஷன் பண்ணி உள்ள இருக்கிறவங்கள எடுத்துகிட்டு போனாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கமாண்டரை பார்த்து ரொம்ப சிறப்பான காரியம் பண்ணியிருக்குதுப்பா அப்படிங்கிற போலாம் மெடல்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் இந்த பகுதி தான். இங்கேருந்து விட்டுட்டு ஓடிட்டாங்களா, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்பா வந்து பிடிச்சிங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இல்லை காமெடி என்ன அப்படின்னா ஓல்கா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த வேர்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓல்கா அப்படிங்கிறவங்கள கேட்டுருக்குறாங்க, என்னப்பா கொஞ்சம் அமைதியார், என்ன வேகமாக பேசுகிற நீ? ஒன்றும் இல்லைங்க, இது போல் 200 பேர்த்துக்கு மேலே அடிபட்டாங்க, ரொம்ப அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போய் சிகிச்சை கொடுக்கணுங்க. ஏன் உங்கள் ஆளுங்களை வந்து கூப்பிட்டு போக சொல்ல வேண்டியதானே? அப்படின்னா நீங்கள் தான் தலையை காமிச்சாலே தட்டிடுறீங்களே, அதனால் நீங்களே வந்து கூப்பிட்டு போய்க்கிங்க. அதாவது டீலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய வீரர்களை ஒன்றும் கைப்படாமல் அனுப்பி விடணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது போல். அதெல்லாம் அப்படியெல்லாம் அனுப்பிட முடியாது, 1000 பேராவது வேணும். அப்புறம் ஏன்னா புதுசாக ஐட்டம்லாம் இருக்குது இல்லை, கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிறதோட கேட்டுக்கிறாங்க. புதுசாக எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸு, அப்புறம் என்னென்னமோ ஐட்டம்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா, ட்ரோனு, அப்புறம் மேற்குலக நாடுகளோட அதிநவீனமான ஆயுதங்கள், இது போல் பல விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு எல்லாம் எப்படி செய்கிறது என்ன பண்ணுறதுலாம் சொல்லியும் கொடுத்துருவாங்க ரஷ்ய வீரர்களுக்கு. ஸோ இது போல் எல்லா அதிகமான ஆயுதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாகிட்ட கொடுத்துட்டு ஒரு 1000 பேர் வந்து சரண்டர் ஆயிடுவாங்க. ஏன்னா ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, அப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது என்ன பண்ணுவீங்க அப்படிலாம் கேட்கணும் இல்லையா. ஸோ சில முக்கியமான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரணடைஞ்சிருவாங்க ரஷ்யா கிட்ட. அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் எதுவும் பண்ணாமல் வெளியே அனுப்பிடுவாங்க. அது 230 250ங்கிறாங்க. 200 பேர்த்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்காக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கூட்டிகிட்டு போயிடுவாங்க ரஷ்ய தரப்புலேருந்து அப்படிங்கலாம் சொல்கிறாங்க. இது போல் ஒரு நெகோசியேஷன் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. என்னப்பா இது போல் டெலகிராம் சேனலில் பேசுகிறான்னு வந்து பேசுவியா அப்படிங்கலாம் கேட்பீங்க. அதாவது இது மேற்குலக நாடுகளோட மீடியாக்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இந்த நெகோசியேஷன்லாம் போயிட்டுருக்கு. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயந்துட்டாங்க. அதாவது உளவு தகவல்லாம் ட்ரம்ப் அவர்கள் வந்து கொடுத்துருவாரா? ட்ரம்ப் அவர்கள்னால அங்கே இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் வந்து பயப்படுது, யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம். ஏன்னா மிக முக்கியமான தகவலில் ரஷ்யாவுக்கு போயிருமா, இன்டெலிஜென்ஸ் அசர்ட்லாம் என்ன ஆகுறது அப்படிங்கிறது போல் யூரோப்பியன் யூனியன் தரப்பு தான் பாலிஷ்டான வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில மீடியாக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட அதான் டேஷ் பிரிட்டிஷ் அவங்களோட அதிநவீனமான ஆயுதம் தான் ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் எப்படி உள்ள ராக்கெட் வேகத்தில் போச்சு, இப்போ எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைலோட தொழில்நுட்பங்கள் கோடெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறது போல் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருது. ஸோ இதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே ஏதோ நடக்குது அப்படிங்கிறது போல். பெருமளவில் இந்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் இங்கே சரணடைகிறாங்க இல்லையா. ஸோ என்ன நடக்குது, என்ன மாதிரியான ஆயுதங்கள் ரஷ்ய தரப்பு வந்து கைப்பற்றுறாங்க, அதுக்கான வீடியோ பதிவுகள் ஏதாவது வரணும் அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் இங்கே சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. உக்ரைன் கிட்ட கதறிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாற்றுக்கிடத்தில் தாக்குதல் ஒரு சைடு பயங்கரமாக நடந்துகிட்டு இருக்கு. சரி, இங்கே தான் நடந்துகிட்டு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா அடுத்தது இங்கே உக்ரைனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதலுங்க. அது இந்த ஒடசா ஒப்லாஸ்டில் என்ன தான் வச்சுக்கிறாங்கன்னு தெரில. அடி ஒரு தினந்தோறும் அங்கே அடி விழுந்துக்கிட்டே இருக்குது. எந்த டைம் எடுத்து பார்த்தாலும் ட்ரோனு பறந்துக்கிட்டே இருக்குது, அங்கே அடி விழுந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட சைடில் ஒரு இமேஜ் லோடாக இருக்கும் எந்த அளவுக்கு தாக்குதல்கள் உக்ரைனுக்குள்ளே நடந்திருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாளில், அதாவது 8ஆம் தேதி அதிகாலை, மார்ச் மாதம் அதிகாலை வரைக்கும்
மொத்தம் 145 ட்ரோனு 3 மிசைல்கள் கிட்ட ரஷ்ய தரப்புல ஏவி விட்டுருக்காங்க. பயங்கரமான தாக்குதல் உக்ரைன்ல பல பகுதிகளில் நடந்துட்டு இருக்கு. வீடியோ பதிவுகளாக செயலோட இருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். ஏன் இது போல அதுவும் பல இடங்கள்லாம் கரும்புகை வந்து தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அணைக்கவே முடியல. அது கேஸ் ஸ்டோரேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அணைக்கவே முடியல, பயங்கரமான தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு கேஸ் ஸ்டோரேஜ்லாம் அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. இதை பற்றி ட்ரம்ப் அவர்கள்கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. வீடியோ பதிவுகளோட இருக்கும். அவர்கிட்ட வந்து தெளிவாகவே கேட்குறாங்க, ஏங்க உக்ரைனை போட்டு பொலன்னு கட்டிட்டு இருக்கிறாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொடுத்து ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்னா, ஆமாம் என்ன பண்ணுறது, சூழ்நிலையை அவங்க பயன்படுத்தி இந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. அதுக்கு அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும். பேசுனா ஒன்றும் பேசுறதில்ல, ஒன்றும் பண்ணுறதில்ல. நெகோசியேட் பண்ணி அமைதிக்கு வரணுமா இல்லையா? அப்புறம் என்ன பண்ணுறது? அப்புறம் நாங்கள் பணம் கொடுத்துக்குறோம் மினரல் டீலு, அதுக்கு ஏதாவது வந்து சைன் போர்டுனா போடுறாங்களா? எதுவும் பண்ணுறது கிடையாது. நம்ம என்ன தூக்கி தூக்கி கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வேணால் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் கேட்கல அந்த மீடியா தரப்புலேருந்து. அவர் அவர் இருக்கிற ஒரு ஆட்டிடியூட் பார்க்கும்போது எனக்கு காசு இருந்தால் நான் தருவேன் அப்படிங்கிறது போல இருக்கு இல்லையா? ஆனால் இது போல் தாக்குதல் பண்ணுறதுக்கு மிக பெருமளவில் கண்டனங்கள் தெரிவிக்கிறது, அதுபோல் இது போல் ட்ரம்ப் அவர்கள் எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. இந்த பைடன் அவர்களோட அரசாங்கம் செஞ்ச மாதிரிலாம் செய்கிற மாதிரி தெரியல. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, நாங்கள் சாங்ஷன் போடுறோம் ரஷ்யாவுக்கு, சில பேங்க் மேலே சாங்ஷன் போடுறோம் அப்படிங்கிறது போல் அவர் ட்ரூத் மீடியாவில் சொல்லிக்கிறாரு. ஆனால் உண்மையாலுமே இவங்க சாங்ஷன் போடுறாங்களா இல்லை எடுக்கிறாங்களா அப்படின்னு சந்தேகங்கள் இருக்கு. வெயிட் பண்ணுங்க, இது இந்த நியூஸ் அதுக்கு அடுத்தது வரும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த மினரல் டீலுங்கிறாங்க இல்லையா? இந்த மினரல் டீலில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனில் புதுசாக இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது ஒரு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உக்ரைனோடது தான், அதிலலாம் எந்த ஒரு சேஞ்ச் இல்லை. அதாவது இப்போ புதுசாக, அதாவது அமெரிக்காவோட ஒப்பந்தம் போட்டு அமெரிக்காவோட நிறுவனங்கள் அங்கே போய் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு தான் அமெரிக்கா உரிமை எடுத்துக்க முடியும். அதுதான் இந்த டீலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணுறது, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அணு உலை இருக்கிறத அதை பயன்படுத்தி கரண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கரண்ட் எல்லாம் உக்ரைனோட மக்களுக்கு தான். இப்போ தெர்மல் பவர் பிளான்ட்னா அது உக்ரைனோட மக்களுக்கு தான், அதுக்கெல்லாம் வந்து அமெரிக்கா உரிமை கொண்டாட முடியாது. இப்போ ரஷ்யா விட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருக்கிறாங்க. எவ்வளோ 2 வாரத்தில் 2.5 வாரத்தில் 6 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காலி. அப்போ அங்கே 6 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணுவாங்க அமெரிக்கா போர் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அப்போ ரெடி பண்ணுறாங்கன்னா அது வந்து அந்த அதில் ஆட் ஆயிரும். இப்போ அதில் தாக்கலை அப்படின்னு என்ன ஆயிருக்கும், அது ஆட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயம் புரியுதுங்களா? ஒரு வேளை ட்ரம்ப் அவர்களை என்னப்பா காணும் அடிக்க மாட்டேங்கிற, என்ன எய்டு வேணுமா உனக்கு, வேணா சொல்லு போட்டு விட்றோம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன 2-3 இருக்குது பாரு பில்டிங்னா அப்படியே பல பிளான் இருக்குது அப்படிங்கல கேட்குறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் தான் அடிக்கவே சொல்லியிருப்பாரா, அது போல் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருப்பாரா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள்கிட்ட அப்படிங்கிறது போல கேள்வி இருக்கு. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் பெருமளவில் வேலையாக செய்யலாடி இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் சொல்லுவாங்க 90%, 100க்கு 100 அப்படிங்கிறதெல்லாம் போடுவாங்க. இப்போ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனோட தாக்குதல் அந்த டவுன் பண்ணதோட வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தெரியுது. ஆனால் இதுவே வந்து 70% தான் டவுன் பண்ணதான் சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பு. இது போல கேள்விகள் இருக்கிறதுனால எப்படி அமெரிக்கா வந்து இதெல்லாம் தடுக்கிறதுக்கு கொடுப்பாங்க? இதெல்லாம் அடித்தாதானே அமெரிக்காவுக்கு லாபம் கிடைக்கும். அது எப்படி பார்த்தீங்களா, உக்ரைன் அடி வாங்கினாலும் அமெரிக்காவுக்கு லாபம். ஸோ அதுதான் அழுத்தம், மேக்சிமம் ப்ரெஷர் அப்படிங்கிறா இல்லையா? ஸோ அதுபோல் அழுத்தம் கொடுத்து உக்ரைனை பேச்சுவார்த்தை கூட்டிகிட்டு வர போகிறாங்களா, இல்லை அதில் இருக்கிறது முழுசாக எடுக்கிறதுக்கு பிளான் போடுறாங்களான்னு தெரியல. ஆனால் இது போல் விஷயங்கள் வருது. அடுத்து இந்த சாங்ஷனுக்கு வரும். ஏன்னா இந்த சாங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூகே இருக்கிறாங்க இல்லையா, நான் தான் சொன்னேன் மூலமாக பேசுகிறாங்க, ஆயிலில் மட்டும் பல்லழிச்சிட்டு போயிறாங்க சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கேட்குறதா சொன்னாங்க இல்லையா. அதுக்கான மிக முக்கியமான அந்த டைலாக் அவங்க வாயில் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, நாங்கள் அந்த பேங்க்கு சாங்ஷன் தூக்குங்க, பேங்க்கில் நாங்கள் சாங்ஷன் எடுத்தாச்சுங்க, அதுக்கு என்ன காரணம்லாம் சொல்ல முடியாதுங்க, அவ்வளோதான். அதாவது முன்னாடி வந்து ரஷ்யாவோட ஒரு பேங்க்கு, அதாவது ராஸ் பேங்க்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட ஒரு பேங்க், இதை வந்து பிளாக் லிஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ ஏன் அதை வந்து பிளாக் லிஸ்ட் வந்து அகற்றுறாங்க, என்ன காரணம் எதுன்னு ஒன்றுமே சொல்லலை. யூகே தூக்குங்க அப்படிங்கிறத தூக்கிட்டாங்க. ஆனால் இதே ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறார், சாங்ஷன் போடுறேங்கிறார். சரி ஓகே, ஸ்டார்மர் அவர்கள் நச்சுன்னு குத்துற மாதிரி இருக்குது பேக்கில் பின்னாடி ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அப்படிங்கிற சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் குத்தி இது சொல்லவே இல்லை, தூக்கிட்டாங்க. சாங்ஷனையே தூக்கிட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? ஆயில் நேராக கொடுத்துறீங்களா, தூக்கி வச்சு சாங்ஷன் இல்லைப்பா உங்களுக்கு, வாங்க கொடுங்க அப்படிங்கிறதுல கேட்டு வாங்கிக்குவாங்களான்னு தெரியல. ட்ரம்ப் அவர்கள் என்ன நீ பேங்க்குக்கு வந்து சாங்ஷன் தூக்குவியா, ரஷ்யா டெலிவரி பண்ணோம்ல வாங்கிக்கலாம் ஆயில், அதாவது டெலிவரியே ஆயிடுச்சு அங்கே ஆயில், ரஷ்யாவோட ஆயில அதிக அளவில் அமெரிக்கா வந்து டெலிவரி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க.
அதாவது தோராயமா 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாங்ஷன் போட்டு பைடன் அவர்கள் அரசாங்கம் மேக்ஸிமம் ப்ரெஷர் அப்படின்னாங்க. எல்லாம் வெடிச்சு போச்சு, ப்ரெஷர் குக்கர் தாங்க வெடிச்சு போச்சு. இப்போ அதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறதுனால மறைமுகமாக, உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஒருத்தங்களுக்கு மேலே ஒருத்தங்க வேகமாக ஓடுறாங்க. எந்த அளவுக்கு வேகமாக சாங்ஷன் போட்டாங்களோ, முதல்ல கூட சாங்ஷன் போடுறதுனா ஊரை கூப்பிட்டு பத்திரிகை முன்னாடி பேட்டி கொடுத்து இது மாதிரிலாம் பண்ண போகிறோம், இதனால இப்படி ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தப்பு சுப்புன்னு சத்தமே இல்லாமல் ஒன்றொன்னா ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க அடுத்தடுத்த கட்ட வேகத்தில் போயிட்டு இருக்கிறாங்க. இது என்னது இது அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனால் இவர் சொல்கிறார் இல்லையா சாங்ஷன் போடுறாங்கன்னா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள். அதுங்க சாங்ஷன் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உங்களோட அரசாங்கம் 18,000 சாங்ஷனுக்கு மேலே போட்டாங்க. புதுசாக வேற போட போறீங்களா, கொஞ்சம் பார்த்துங்க அப்படிங்கிறது போல், உங்கள் நாட்டுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது பார்த்துங்க அப்படிங்கிறது போல் மீம்ஸ்லாம் கூட நிறையா வருது. அதாவது அவ்வளோதான், உக்ரைனை வந்து கம்ப்ளீட் ஹேண்ட் வாஷ் அப்படிங்கிற சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள், செக்யூரிட்டி கேரண்டி அமெரிக்கா மஸ்ட் பேக் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உக்ரைனோட நாட்டுக்கு அப்படிங்கிறதோட யோசிச்சோம்னா அதுதான் தப்பு அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்பு. ஏன் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்களை எப்படியும் சேஃபாக கொண்டு போய் பிரான்ஸில் வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது போல் வதந்திகள் வந்துகிட்டு இருக்கு. சில நபர் இது போல் பேசிட்டு இருக்கிறாங்க. கேட்டு வந்தேன், ஏதோ சுவாரஸ்யமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட சொல்கிறேன். மற்றபடி இதெல்லாம் வதந்திகள் தான், புரியுதுங்களா? அவங்களோட விழிப்புணர்வுக்காக யாராவது உங்ககிட்ட வந்து இப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லைப்பா செந்தில் டிஃபென்ஸில் வதந்திகள்னு சொல்லிக்கிறாங்க அப்படிங்கள நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதனால உங்களோட விழிப்புணர்வுக்காக சொல்கிறது என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்களை கொண்டு போய் பிரான்ஸில் வச்சுக்கலாம். இப்போ அவர் அங்கே வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ரஷ்யா நினச்சாங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் தூக்கிடுவாங்க. யூரோப்பியன் யூனியனில் எங்கே வச்சாலும் தூக்கிடுவாங்க. இதே அமெரிக்கா ஆதரவு கொடுத்து அமெரிக்கா பேக்கில் இது போல் ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தாங்க, சேஃப்டி பண்ணாங்க அப்படின்னா மேபி கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏதாவது பண்ணாங்கன்னா எஸ்கு புஸ்கா ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது செய்வார்ல அப்படிங்கிறது போல். இப்போ யூரோப்பியன் யூனியன் நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரான்ஸ் கேரண்டி கொடுக்குறாங்க, ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னு வச்சுங்க, சரி சண்டைக்கு வா ஒன்று பார்த்துக்கலாம் வா அப்படிங்கிறது போல தானே இருக்கும். இவங்க என்ன எனர்ஜி சாங்ஷன் போட முடியுமா ரஷ்யா மேலே? இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. அதனால தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் எந்த அக்ரிமெண்ட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னெலாம் பார்த்தலாம். ஜெலன்ஸ்கி அவரை தூக்கிட்டு யார் அந்த இடத்துல உட்கார வைக்கிறாங்க, என்ன மாதிரி எலெக்ஷன் வருது, இல்லை கம்ப்ளீட்டாக உக்ரைனே இந்த ரஷ்யா வச்சுக்கோ அப்படிங்கிற கொடுத்துட்டு வந்துடுவாங்களே, சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இவங்க பண்ணுற வேகத்தில் இவங்க செய்கிற செயல்லாம் பார்த்தா, ஆளை விடுங்கடா ஐயா சாமி மன்னிச்சிருப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்னு தொட்டு கும்பிட்டுட்டு ஓடிடுறாங்க போல தெரியுது அங்கிருந்து. சரி ஓகே, அதான் இங்கே நடக்கக்கூடிய விஷயம் நல்லா தெரியுது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து பார்த்தாங்க. இப்போ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஈரான். ஏன்னா இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் தாங்க அடுத்த மிகப்பெரிய பிரச்சனைனா அது ஈரான் தாங்க. அதுவும் இல்லாமல் ஈரானுக்கு மேக்சிமம் ப்ரெஷர் போட்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க அப்படின்னு லெட்டரெலாம் எழுதுனதாக சொன்னாங்களே. கமேனி அவர்கள் என்ன சொல்லிக்கிறான்னா, எனக்கு எந்த ஒரு லெட்டரும் வரலிங்க அப்படிங்கிறது போல் ஈரானோட யூஎனுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்களோ ஒரு நபர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎனில் சொல்லிக்கிறார், அது மாதிரி பேச்சுவார்த்தைக்குன்னு எதுவும் வரலிங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷரில் இருக்கும்போது பிபி மாத்திரை தாங்க சாப்பிடுவாங்க, ஆஸ்பத்திரிக்கு போகணுங்க, அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுனா சிக்கலாயிருங்க, அதனால் அப்போல்லாம் பேசக்கூடாது. அது எனக்கு காமெடிக்கு சொன்னேன். அதாவது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஷரில் இருக்கும்போதே எங்களால் பேச முடியாதுங்க, எல்லாம் ப்ரெஷர் இல்லாமல் வாங்க அவங்களுக்கு ப்ரெஷர் நினச்சிட்டாங்க போல. எனக்கு ப்ரெஷராக இருக்கு, வா ஈரான் பேசலாம் அப்படிங்கிறது போல இருந்திருப்பாங்க போல தெரியுது. ஆனால் அவங்க ப்ரெஷராக இருக்கும்போது பேசக்கூடாதுங்க, நாங்கள் ப்ரெஷர்லாம் முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கூட ஈரான் தரப்பு எல்லாம் நக்கலாகவே பேசுனாங்க. அவ்வளோதான். அமெரிக்காவோட அந்த ஒரு விஷயம் போயிருச்சு இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கூடி சீக்கிரம் எல்லாமே போகாமல் இருக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் தான் செய்கிறாரான்னு பார்ப்போம். அந்த மாதிரியான செய்திகள், நிறையா செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் இது போல் பண்ணிட்டாங்க. அடுத்ததானா மிக சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னா சிரியாவில் டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் கண் கொண்டு பார்க்க முடியல. குழந்தைங்கன்னு கூட பார்க்காம என்னென்னமோ செய்கிறாங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு சித்திரவதைகள் இந்த அலவைட்ஸ் அந்த இனம் இருக்கிறாங்க இல்லையா, பஸ்ரல் அசாத் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தா பயங்கரமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ரெண்டாவது ஏர் ரைட்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹெச்டிஎஸ் அதாவது விமானம் எடுத்துகிட்டு எப்படி பாருங்கள், தீவிரவாதிகிட்டலாம் விமானங்கள் கிடச்சுன்னா என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்களா? ப்ரிசைஸ்டாக இல்லை, குண்டை உள்ளே வச்சு பூரா தள்ளி விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதை வீடியோ வேறு எடுத்து போட்டுக்கிறாங்க. சிரியா மேலே போடப்பட்ட சாங்ஷன்லாம் வந்து விலக்கு கொடுக்குறாங்களா யூரோப்பியன் யூனியன் இது போல் செஞ்சுட்டு இருக்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அங்கே சிக்கல் ஆரம்பிச்சிருச்சு. மேபி ரஷ்யாவோட அந்த பேசஸ்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது அழுத்தம் கொடுத்து இது போல் எல்லாம் கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் எடுத்து ஏதாவது செஞ்சாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. பட் ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் ரொம்பவும் சிக்கலாக இருக்காங்க.
அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அங்கே ப்ரோ அசாத் ஃபோர்ஸ்ன்னு இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அவங்களும் ஒரு சைடில் தாக்குதல் பண்ணிருக்காங்க. சில பகுதிகள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, பேசஸ்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எந்த இடத்துல வந்து மிக பெரும் அளவில் வெடிக்கும் அப்படிங்கிறத தெரில. ஆனால் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல புதுசாக பதவி ஏற்றுக்கிறார் இல்லையா, இஸ்ரேலோட புது மிலிட்ரி சீஃப் இஸ்மாயில் ஜமீர் அவர்கள் ஸோ பதவி ஏற்றிருந்தார் இல்லையா, இப்போ பிரைம் மினிஸ்டர்கிட்ட இருந்து நெத்தன்யாஹூ அவர்கள்கிட்ட இருந்து ஆர்டர் வந்துருச்சு, கொஞ்சம் காசாலாம் சீக்கிரமாக வேலையை பார்க்கறதுக்கு ரெடியாங்க அப்படிங்கிறவங்கள ஆர்டர் வந்திருக்குது அப்படிங்கிறவங்கள சொல்லிட்டு இருக்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் இது போல் செய்திகள்லாம் வந்திருக்கு. ஸோ அடுத்தது காசாவில் கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்கும் போது அதே போல் இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா லெபனானோட தெற்கு பகுதியில குண்டுகள் அவங்க ஒரு சைடு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க, திரும்ப திரும்ப ட்ரோன் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. லெபனான், சிரியா ஸோ இந்த பகுதி முழுவதும் கொஞ்சம் பிரச்சனை தான், கூட காசாவையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு ரெடியாக இருக்காங்க. 3 front war. ஸோ மிடில் ஈஸ்ட் ரொம்ப அதிகமாக சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. இந்த உக்ரைன் பிரச்சனை அப்படியே தனியாக இங்கே சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த உக்ரைன் பிரச்சனை ரஷ்யாவுக்கு அது பிரச்சனை தான், பட் இருந்தாலும் அது இழுக்கிறதுனால தான் இங்கே மிடில் ஈஸ்டில் கொஞ்சம் டைம் கிடைக்குதா, ஏன்னா அங்கெல்லாம் பேசிக்கிறாங்க இல்லையா அரபுல நாடுகள்லாம், ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குதா அப்படிங்கிறது போல் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அமைதியாக இருப்ப ஜெலன்ஸ்கி எவ்வளோ ஒரு 2-3 நாள் எழுதுக்கப்பாரு, நாங்கள் ஏதாவது பேசி ஏதாவது முடிவுக்கு வர பார்க்குறோம் அப்படிங்கிற ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரில. ஏன்னா கத்தார் தரப்பு வந்து இன்னொரு திரும்பி வந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறதா சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு. ஏன்னா மிடில் ஈஸ்டில் மிக பெரும் பிரச்சனையாக இருக்குது, பயங்கரமாக மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் மாற்று கருத்து இல்லை. ரெண்டாவது யமன் ஹவுதிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்துட்டாங்க, இங்கே பாருங்கள் 4 நாள் தான் டைமு, இந்த எய்டெல்லாம் போகிறதெல்லாம் அலோவ் பண்ணலன்னா அப்படின்னா இஸ்ரேல் நம்ம திரும்பி இந்த செங்கடலில் பிளாக்கேடு போட்டுருவோம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறது போல் அவங்க தரப்புலேருந்து திரும்பி ஒரு அல்டிமம் கொடுத்துட்டாங்க. இப்போ எப்படி உள்ள தாக்குதல் பண்ணிங்கன்னா திரும்பி நீங்கள் வந்து ஹைப்பர்சோனிக் மிசைல்லாம் யூஸ் பண்ணி இஸ்ரேலில் தாக்குவீங்களா? ஒரு வேளை அது போல் நடக்குது அப்படிங்கும்போது அமெரிக்கா இப்போ வந்து ட்ரம்ப் அவர்களோட படை இப்போ அது எப்படி வந்து தாக்குதல் பண்ண போகுது, ஹவுதிஸ்க்கு எகெயின்ஸ்டா இல்லை சவுதி இது போல் ஏரியாலாம் எகெயின்ஸ்டாக திருப்பி விட்டு திரும்பி இந்த மிடில் ஈஸ்ட் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை ஆரம்பிக்குமா அப்படிங்கிற பதட்டங்கள் இருக்குது. இதுக்கு தான் ரியாக்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம். இந்த இடத்துலாம் சண்டை நடக்குது பெருமளவில் அப்படின்னா ஈரான் உதவியே இல்லாமல் இருந்தால் தான் ஓரளவுக்கு இதெல்லாம் சீக்கிரமாக அவங்க நினைக்கிற மாதிரி பண்ண முடியும். ஒரு வேளை ஈரான் களத்தில் குதிக்கலாம் அப்படின்ற யோசிச்சிட்டாங்கன்னா பெருமளவில் இழப்புகள் ஏற்படும் இல்லையா, உக்ரைன் ரஷ்யா போர் மாதிரி நடக்கும் இல்லையா, அது போல் எழுத்துருச்சுன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறதுக்காக யோசிக்கிறதுக்காக இது போல் அழுத்தங்கள் கொடுக்குறாங்களா ஈரானுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இப்போ ஈரானை பாதுகாக்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக முழு முடிவுகள் எடுக்க முடியாது. ஸோ ஈரானோட சில முக்கியமான பகுதிகளை தாக்க முடியாது, அப்படி பண்ணாங்கன்னா ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது வாங் யீ அவர்கள் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர், அதாவது சைனாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா காசாங்கிறது பாலஸ்தீன் மக்களுக்கு தான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அப்போ சைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு உதவுது, ரஷ்யா வந்து ஈரானுக்கு உதவுது அப்படின்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் ஈரான் இருப்பாங்க. அமெரிக்கா மட்டும் இந்த இடத்துல வந்து இஸ்ரேலுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு கஷ்டம், ஆல்ரெடி அவங்க எக்கனாமிக்கலி ரொம்ப இதாக இருக்கிறாங்க, அவங்க கிட்ட ரீஆம் ஆகணும், அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்கே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. ரெண்டாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவோட படைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரிக்கு புஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே விஷயம் காட்டுது, நீங்கள் எதாவது சண்டைக்கு போகிறேன்னீங்கள நான் எல்லாம் கூட்டிகிட்டு போயிடும் பார்த்துக்குங்க அப்படிங்கிறதோட மிரட்டுறாங்களா அப்படிங்கிறது போல இருக்குது. ஏன்னா ஜெர்மனி ஃபெட்ரிச் மெர்ச் அவர்கள் தானே 300 பில்லியன் 800 பில்லியன் ஈரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற பேசுனாங்க, கொடுத்துக்கோ நீங்களே வச்சு பார்த்துக்குங்க அப்படிங்கிற சொல்லுவாங்களா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இங்கேயும் இருக்கிறனா கேதர் பண்ணி ஹங்கேரியிலேருந்து எல்லா படைகளையும் விட்ரா பண்ணிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஒருவேளை அது நடக்குதுன்னா அடுத்தது செர்பியா பிரச்சனை ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்குது. இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னதான், அது வேர்ல்டு வாரோட 2 முடிவில் கொண்டு வந்து விட்டுரும், இல்லை வேர்ல்டு வார் 2 தொடக்கத்துக்கு போயிடும் ஜெர்மனியில் நேஷனலிஸ்ட் உட்காந்துட்டாங்கன்னா அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். இப்போ ஃபெட்ரிச் மெர்ச் அப்படிங்கிறனால வேர்ல்டு வார் 2 முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா செர்பியா கொசோவா அந்த பிரச்சனை வருமா, வந்துச்சுன்னா யூரோப்பியன் யூனியன் எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க, அந்த இடத்துல அவங்களோட மைட்டை காட்டுவாங்களா, திரும்பியும் இந்த பாஸ்பரஸ் குண்டுகள்லாம் தூவுறது இது போல வேலைகளாக செய்வாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்குது. ஸோ ஒரே பதட்டமான சூழ்நிலை தான். அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடிஞ்சாலும் அமெரிக்கா போயிடுவாங்களே தவிர, ஆனால் இந்த பதட்டங்கள் பிரச்சனைகள்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். ஏகப்பட்ட ஒப்பந்தங்கள் ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் இருக்குது. ஒருவேளை ரஷ்யாவுக்கு எதிரான முடிவுகள் அமெரிக்கா எடுக்கிறாங்க அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க, இந்த இடத்துல ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னா அடுத்தது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா சீனா கிட்ட வரணும். ஸோ அந்த டைமில் இவங்க என்னெல்லாம் செய்கிறாங்களோ அது வந்து ரஷ்யா சீனாக்கு செஞ்சுருவாங்க. அந்த சப்ளை லைனை உடைக்கிறதுக்கு அமெரிக்கா கிட்ட வழியே கிடையாது. மங்கோலியா வச்சு வேணால் மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் மங்கோலியா இப்போ முழுமையாக ரஷ்யாவுக்கு ஆதரவாக போயிட்டாங்க, அது மிக மிக சிக்கலாக மாறிடும்.
அமெரிக்காவுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா எந்த ஒரு சப்ளைஸையும் தடுக்க முடியாது. சீனா, ரஷ்யா உறவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா, ஸோ அது மேலும் மேலும் அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். ஏன்னா 2 பேர்த்துக்கு எகெயின்ஸ்டா ஒருத்தங்க அப்படிங்கும்போது அது சிக்கல் தான். ஆனா மைட் என்ன அப்படிங்கிறது காமிச்சிட்டாங்க ரஷ்யா. இது போல இழுத்துட்டாங்கன்னா சிக்கலாயிரும். ஆனா தைவான் வேற ரெடி ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால இந்த ஏரியால எப்படி எப்படி அணிகள் பிரிய போகுது, என்ன நடக்க போகுதுலாம் பார்க்கலாம். இந்த இடத்துல துருக்கிக்கு எதிரா யாரெல்லாம் வரப்போறாங்க, இல்ல எப்படி என்னென்ன மாரியான தனித்தனியா பிரிய போகுது சிரியா, இல்ல பவர் பேலன்ஸ் எந்த மாரி இருக்க போகுது, இதுக்கான முடிவுகள் எப்போ வரும், போர் அடிச்சு எல்லாம் சண்டை பிடிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா யாரோட கை ஓங்கி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எப்படி உக்ரைனை பிரிக்கிறாங்க அதுபோல அங்கேயும் பிரிப்பாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ ஓரளவுக்கு தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்து போய் உங்களை சந்திக்கிறேன். அது ஸ்டே சேஃப். பை.